வெல்கம் டு சொல்றேன் டி ஃபர்ஸ்ட் வாய்ஸ்லாம் கரெக்ட்டா ரெக்கார்ட் ஆகுதா எல்லாம் செக் பண்ணிட்டேன் ஓகேவா இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மேக்கப் லுக் தான் பண்ண போகிறோம். ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்க குந்தவையோட மேக்கப் தான் பண்ண போகிறோம். எனக்கு இல்லை, இன்னைக்கு வந்து கேஷிக்கு பண்ணோம். ஸோ அந்த மேக்கப் லுக் ஸ்பெஷலாக அந்த கொண்டை எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் டியூட்டோரியல் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன் வீடியோ. நாங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் அந்த லுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் குழந்தைக்கு பண்ண போகிறதுனால குழந்தைக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவளை உட்கார வச்சு டைட்டாக போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணேன்னா குழந்தை இரிட்டேட் ஆகி ஓடிடும். ஸோ அதுக்கு வந்து அவங்கள எவ்வளோ ஜாலியாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஜாலியாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மேக்கப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கோ. ஊ ஈ கத்துறது சிரிக்கிறது எல்லாம் கத்தி முடிச்சுக்கோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீயாக டிஷர்ட் போட்டு உட்கார வச்சாச்சு. இப்போ நம்ம எந்த ஆர்டரில் போக போகிறோன்னா கொண்டை தான் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் வந்து அதை கடைசியாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு மேக்கப், அதுக்கப்புறம் ட்ரெஸ், அதுக்கப்புறமா வந்து ஹேர் ஸ்டைலில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். நல்லா கழுவி மொழி இருக்குது ஃபேஸு. ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து இந்த பயோடர்மாலேருந்து. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு க்ரீம். ஸோ குழந்தைங்களுக்கு போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். வாயெல்லாம் போட்டேன். ஸோ இது வந்து ஒரு ராணி அந்த மாதிரியான லுக்குன்றதுனால கொஞ்சம் வந்து மேக்கப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் மேக்கப்பில் இருக்க ஃபவுண்டேஷன் இதெல்லாமும் இன்றைக்கி போட போகிறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ரைமர் வந்து ஸ்டே குயிக்கிலேருந்து ஃபவுண்டேஷன் போடுறதுனால நான் கொஞ்சமாக ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். மற்றபடி ப்ரைமர் கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கொஞ்சமாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப கொஞ்சமாக தான், ஒரு ட்ராப் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பிஏசி பிராண்டில் இருக்கிற ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். நிறைய வாசனை வருதுமா. என்ன வாசனை வருது? ஒரு மாதிரி ஒரு ஃப்ளவரோட வாசனை அடிக்குது. ஃப்ளவரோட வாசனை வருது? அப்படிதான். அங்கேயே அப்படிதான். ஏன் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கா? என்னம்மா மூஞ்சி கொஞ்சம் வேலையே அந்த மாதிரி இருக்கு. இப்போதான் அப்படியே பிரைட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். என்ன இது பேமுகமா ஃபர்ஸ்ட்லாம் நல்லா தானே இருந்தது. பிடிக்காதா? சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஃபேஸில் ஒரு டெஃபினேஷன் கொண்டு வரதுக்காக இன்றைக்கி இந்த மேபிளின்லேருந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் வாயோட சரிங்க பாரு. நான் பண்றேன். ஸோ அதுக்கு வந்து பிஏசி பிராண்ட்லேருந்து ஹை டெஃபினிஷன் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாரு. அங்கே ஒன்றுமே தெரியாது கேமராவில். I got this is a bolla. ஸோ நெட்டில் இருந்து தான் ஒரு குந்தவை லுக் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது எதுன்னா உனக்கு கூட குந்தவைன்னு பேர் வச்சுருக்கலாம். அழகாக இருக்கு. சூப்பராக இருக்கும். அழகான பேர். I want the English பேர். இப்போ ஃபாரின் என்ன பண்ணா நிற்கவே மாட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஏன் ஃபாரினில் இருக்கவங்க ஃபாரின் பேர் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் பேர் இருக்கலாம்ல. இல்லை ஏதாவது ஒரு மாதிரி கிரியேட் பண்ணலான்னு சொல்லி தான் வச்சுட்ருக்கோம். அறந்துட போது. Hi guys.
நிமிந்து தூங்கும் இப்படி தூங்கும். ஹலோ ஏய். ஸோ அவங்களுக்கு வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு ஐக்கு ஒரு டெஃபினேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் பிங்கிஷ் கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம். தூங்குனா கேமரா தெரியாதுடி. பேலன்ஸ் பண்ணிக்குவா. இப்போ நம்ம தெரியும். ஸோ இப்போ தான் வந்து முக்கியமான பாட்டு இருக்குது. கண்ணில் வந்து ஐலைனர் வைக்க போகிறோம். ஐலைனர் கொஞ்சம் வந்து ட்ரிக்கி குழந்தைங்களுக்கு வைக்கணும்னா. ஸோ இன்றைக்கி வந்து நான் சுகர் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கிற ஒரு ஐலைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணு சுருக்கக்கூடாது, கண்ணு சுருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆடாத ஸோ அந்த ஐலைனர் காயிற கேப்பில் நம்ம வந்து இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் மிஸ் கிளியர்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேஷிக்கு கண்ணில் காஜல் வைக்க போகிறேன். இது வரைக்கும் நான் காஜல் வச்சதே இல்லை. பயப்படாது, ஒன்றாகாது. நீங்கள் பாரு, இந்த அம்மா இங்கே பாரு, கண்ணு வந்து நான் எப்படி நிமிட்டிக்குவேன். அவ்வளோதான், நீ மேலே பார்த்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். வலிக்கல, ஒன்றும் ஆகல. வா, நீ அழகாக காட்டுறிய. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தெரியுதுப்பா. கண்ணு முடியல, எதுக்கு எடுத்துருந்தேன்? கண்ணு முடியல, நான் உனக்கு வைக்கிறதுக்கு எடுக்கல. மேலே பாருங்க. கண்ணு. ஸோ லைட்டாக அந்த ஃபேஸ் வந்து கான்டோர் பண்ணி கொஞ்சம் மெலிசாக கொண்டு வர போகிறேன். எந்த படத்தில் இருப்பாங்க அவங்க? நான் போடுற மேக்கப்பில் அவங்க எந்த படத்தில் இருப்பாங்க? பொன்னியின் செல்வன். அது ஒரு நாவல். நாவல்னா ஒரு புக் மாதிரி இருக்கும். அந்த புக்கை வந்து டே வந்து மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து பாரு. சரி நான் பண்றேன் மறக்கல. இங்க பாரு. இது இல்ல, இதுதான் blush அப்ளை பண்ணேன். ஐயோ, நீ அப்ளை பண்ண, நிறைய அப்ளை பண்ணிடுற. அந்த கயிறு மாட்டிட்டு இருக்குமா? நிமிர்ந்து பாருடா. கேமரால நீ தெரியவே மாட்டே, அப்புறம் நான் மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் மட்டும் பெண்டிங் இருக்குது. லிப்ஸ்டிக்கு வந்து இன்றைக்கி நான் அந்த மாஸ் பேலட்டில் இருக்கிற ஒரு ரெட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பர்பிள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட பென்சில் வச்சு லிப்பை வந்து கொஞ்சம் அவுட்லைன் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறோம்.